हम प्रभु के बारे में अधिक जानकारी प्राप्त करते हुए आराधना की गहराई में जाएंगे। நம்ம ஆண்டவரை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்த பின்பு ஆராதனையிலே பிரவேசிக்கலாம். साधारण बातों से अजीब बात को सीखने के लिए परमेश्वर में सहायता करने पाए। சாதாரணமான விஷயத்திலிருந்து அற்புதமான காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. मैं फिर खाने के लिए चाहता हूं परमेश्वर के एक पहलू है, हम जिंदगी भर उसको पहचानने के लिए कोशिश करेंगे, हमारा जिंदगी काफी नहीं है। தேவனை நாம் வேறு வேறு கண்ணோட்டத்திலே பார்க்க முயற்சி எடுத்தாலும் அறிய முயற்சி எடுத்தாலும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் செலவிட்டாலும் அது போதாது। परमेश्वर में इतनी बातें पाई जाती है, इतनी गहराइयां पाई जाती है, उसको पहचानने में हमारे आयु हमारे लिए काफी नहीं है। தேவனுக்குள்ளே அவ்வளவாய் ஆழமான காரியங்கள் குணங்கள் காணப்படுகின்றன, அவைகள் எல்லாம் நாம் அறிந்து ஆராய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆயுளே போதாது। साधारण तवर से परमेश्वर के बारे में जब लोग सोचते हैं परमेश्वर प्रेम है, बस इतना ही जान रहे हैं। சாதாரணமாக தேவனை குறித்து ஒருவர் அறிந்திருப்பார் அல்லது அறிய வேண்டும் என்று சொன்னால் அவர் அன்பானவர், இவ்வளவுதான் அறிந்திருப்பார்। पुकारने वालों की आवाज को सुन के उनको बचाने वाला करके जानते होंगे। கூப்பிடுவருடைய சத்தத்தை கேட்கிறவர் என்பதை மாத்திரம் அறிந்திருப்பார்கள்। हमारे दुख दर्द में हमारे साथ देने वाला है, हमें संभालने वाला करके जानते होंगे। நம்முடைய துக்க கஷ்டங்களில் எல்லாம் நம்மை தாங்குகிறவர் என்பதையே அறிந்திருப்பார்கள்। इतनी बातों को जानने के बाद भी उन बातों में शामिल नहीं हो पाते हैं। இவ்வளவு காரியங்களை அறிந்த பின்பும் கூட அந்த காரியங்களுக்குள்ளே நாம் அனுபவம் செலுத்த முடியவில்லை। यहाँ पर एक वचन को मेरे साथ खोलिएगा। இங்கே என்ன ஒரு வசனத்தை என்னோடு கூட திறவுங்கள்। यूहन्ना रचित सुसमाचार पहला अध्याय उसका 26वां पद का पिछले भाग को हम देखेंगे। யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தின் பின்பகுதியை நாம் பார்க்க போகிறோம்। और यूहन्ना रचित सुसमाचार पहला अध्याय उसके 26वां पद का पिछले भाग। யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி। यहाँ यूहन्ना बपतिस्मा देने वाला एक बहुत बड़ी बात को कहता है। இங்கே யோவான் ஸ்நானகன் ஒரு மிகப்பெரிய காரியத்தை வலியுறுத்துகிறான்। तुम्हारे बीच में एक व्यक्ति खड़ा है जिसे तुम नहीं जानते हो। நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார்। और हम इस बात को अंगीकार करते हैं अपने प्रार्थना में, और जब कभी हम इकट्ठे होते हैं इस वचन को दोहराते होंगे। நாம் ஒருவேளை ஜெபத்திலே எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறோமோ இந்த காரியத்தை நாம் அறிக்கை செய்திருக்கலாம்। कौन सा बात को हम अंगीकार करते हैं? எந்த காரியத்தை நாம் கூறி ஜெபிக்கலாம்? मत्ती रचित सुसमाचार उसका 20वां पद को हम पढ़ते हैं, उसको बार बार याद करते हैं। मत्ती उसका 18 अध्याय का 20वां पद। மத்தேயு 18வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை நாம் திரும்ப திரும்ப நாம் வாசிக்கிறோம்। जब कभी हम कुछ लोग मिलके प्रार्थना करने के लिए जुटते हैं इस वचन को हम दोहराते हैं। எப்பொழுதெல்லாம் சிலர் கூடி ஜெபிக்க வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுவார்கள்। जहां कहीं जो 2 या 3 मेरे नाम पर इकट्ठे होते हैं वहां मैं उनके बीच में होता हूं करके प्रभु कहता है। ஆண்டவர் சொல்லுகிறார் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன்। मैं और आप कितना इसका अनुभव करते हैं मैं नहीं जानता हूं। நீங்களும் நானும் எவ்வளவா இதை அனுபவிக்கிறோம் என்று சொல்லி எனக்கு தெரியாது। लेकिन हमारा आदत बन गया है इस बात को दोहराने का। ஆனா நமக்கு பழக்கமாகி விட்டது இந்த வசனத்தை அல்லது இந்த காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுவது। प्रभु तू हमारे बीच में है, ஆண்டவரே நீங்கள் மத்தியில் இருக்கிறீர், हमारी प्रार्थनाओं को सुनने के लिए तू हमेशा तत्पर है, எங்கள் ஜெபங்களை கேட்க எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருக்கிறீர், और तू हमारे बीच में है कि उस जानकारी के साथ हम प्रार्थना करते हैं। நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீரே அதோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம்। लेकिन जैसा यूहन्ना ने कहा हमारे बीच में रहने वाला की बातों को अपनाने में चूसने में हम कितना सामर्थ्य है, कितना अनुभव में लाते हैं मैं नहीं जानता हूं। ஆனால் எப்படி யோவான் இங்கே சொல்லி இருக்கிறானோ நம்மத்தில இருக்கிறவரை நாம் அனுபவிக்கிறது, இருக்கிறவரை உணர்ந்து ருசித்து பார்க்கிற அனுபவம் எவ்வளவாய் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி நான் அறியேன்। प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக।
कई बार हमारे जीवन में उस प्रकार की बातें पाई जाती है जो यीशु मसीह शारीरिक तौर से इस संसार में था, उन बातों को हम देखते हैं। அநேக முறை நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகின்றன. இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக இந்த உலகத்தில் இருந்தாரே, அப்பொழுது நடந்த காரியங்கள். यहाँ पर मैं एक घटना को यीशु के सेवकाई के समय में जो हुई है उसको मैं बतलाने के लिए चाहता हूँ। நான் இப்பொழுது இங்கே இயேசுவினுடைய ஊழிய காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். लूका रचित सुसमाचार उसका 8वां अध्याय जिसको हम बार-बार अध्ययन करते होंगे। லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் நாம் அடிக்கடி வாசிக்கிற சம்பவம். यहाँ पर प्रभु यीशु किसी की बेटी बीमार है, उसको चंगा करने के लिए लिया जा रहा है। இங்கே இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். யாரோ ஒருவருடைய மகள் வியாதிப்பட்டிருக்கிறாள், சுகமடைய. याईर की बेटी, वो प्रार्थना घर का वो जो अगुआ था, उसकी बेटी बीमार है करके वो अपना घर में उसको ले जा रहा है। யாயிர் என்று சொல்லி ஒருவன் அங்கே ஜெப ஆலயத்தினுடைய தலைவனா இருக்கிறான். அவன் அங்கே அந்த மகளுக்காக அழைத்து கொண்டு போகிறான். 42 पद से हम कुछ बातों को देखेंगे। 42வது வசனத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கலாம். वो जब जा ही रहा था, அவர் போய் கொண்டிருந்த போது, वहां पर जब वो उनके साथ जाने के समय, அவர்களோடு கூட அவர் போகையில், वहां पर बाइबल बतलाती है बहुत लोग उनके साथ पीछे कर रहे हैं, दबा दबा के जा रहे हैं। அங்கே வேத வசனம் சொல்கிறது अनेक திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். 43 पद में इस बात को देखते हैं। நாம் 41 42வது வசனத்தில் 43ல பார்க்கிறோம். आप देखिएगा वहां सब लोगों के बीच में यीशु है। அங்கே பாருங்கள், எல்லாருக்கும் மத்தியிலே இயேசு நிற்கிறார். और वहां दब दब के वे जा रहे हैं। அங்கே ஜனங்கள் எல்லாம் நெருக்கி நெருக்கி அவர் அங்கே போகிறார். 43 पद में इस बात को हम देखते हैं। நாம் 41வது 43வது வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. यहाँ पर हिंदी में लिखा उनके ऊपर गिर पड़े हैं। இங்கே ஹிந்தி மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மேலே ஜனங்கள் விழுந்தார்கள். उस तस्वीर को थोड़ा सा आप अपने सामने लाइए। இந்த காட்சியை நீங்கள் கொஞ்சம் உங்கள் முன்பு கொண்டு வாருங்கள். इतनी दबा दबा के यीशु को बीच में रख के एक भीड़ जा रही है। இவ்வளவா இயேசுவை மத்தியிலே வைத்து நெருக்கி அல்லது அவர் மேலே விழுந்துதான் அங்கு கூட்டம் செல்லுகிறது. और इतने लोगों के बीच में किसी को कुछ भी नहीं हुआ, उस बात को थोड़ा सा देखिएगा। இந்த காரியத்தை கொஞ்சம் கவனியுங்கள். இவ்வளவு நெருக்கங்கள் மத்தியிலே யாருக்கும் ஒன்றும் சேதமாகவில்லை. और वहां पर एक बहन के बारे में बाइबल बतलाती है, इसको हम जानते हैं लेकिन तो भी पढ़ेंगे। 44 पद को देखेंगे। நாம் அங்கே ஒரு हिंदी में 46 पद, तमिल में 43 पद। தமிழிலே 43வது வசனத்தையும் இந்தியிலே 44வது வசனத்தை பார்க்கலாம். அங்கே ஒரு ஸ்திரீயை குறித்ததான ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. एक स्त्री है जिसके नाम पता नहीं है। ஒரு ஸ்திரீ, அவளுடைய பெயர் தெரியாது. यहाँ याईर करके और उसका पदवी, उसकी बातों को बाइबल बतलाती है। இங்கே யவீரு என்ற ஒரு மனிதன், அவனுடைய பதவி என்ன என்று சொல்லி யவீரை குறித்து வேதம் சொல்லுகிறது. जाना पहचाना आदमी है। இந்த மனிதன் பிரபலமான ஒரு மனிதன். यहाँ एक अनजाने व्यक्ति है। இங்கே ஒரு அறியாத ஒரு மகள். इस दोनों को सारे सुसमाचार में आप इकट्ठे ही देखते हैं। இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் இப்படி சுவிசேஷங்களிலே ஒரே இடத்துல வருகிறதை பார்க்க முடியும். प्रभु यहाँ पर एक बहुत बड़ी बात को दिखाने के लिए चाहता है। கர்த்தர் இங்கே ஒரு பெரிய விஷயத்தை காண்பிக்க விரும்புகிறார். चाहे एक प्रसिद्ध व्यक्ति क्यों न हो या अनजाना व्यक्ति क्यों न हो, मैं दोनों को मदद करने के लिए तैयार हूं। ஒருவேளை பிரசித்தமான பிரபலமான ஒரு மனிதனாய் இருக்கட்டும் அல்லது யாரும் கேள்விப்படாத ஒரு சாதாரண மனிதனாய் இருக்கட்டும், நான் ரெண்டு பேருக்கும் பொதுவானவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். यहाँ पर एक बात और प्रकट है। அங்கே ஒரு காரியம் மிக தெளிவாய் விளக்கப்பட்டிருக்கிறது. याईर का नाम तक दिया गया है, यहाँ स्त्री है जिसका नाम पता नहीं है। அந்த மனிதன், அவனுடைய பெயர் யவீரு என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீ அவனுடைய பெயர் வரைக்கும் சொல்லப்படவில்லை. प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. याईर की बेटी भी 12 बरस की उम्र की है। यहाँ एक 12 बरस से पीड़ित एक स्त्री को देखते हैं। இங்கே 12 வருஷமாய்
ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்ததான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படியே யவீருடைய அந்த குமாரத்தியும் கூட அப்படிப்பட்ட ஒரு மரண அவஸ்தையில இருக்கிறாள். याईर ने उसको बुला के विनती करके अपना घर ले गया, लेकिन ये स्त्री जो है कोई अपने को पहचान नहीं कराना चाहती है. இங்கே யவீரு என்பவன் நன்றாய் அறிமுகப்பட்டவன். அவன் தன்னுடைய குமாரத்தை குறித்ததான விவரத்தை சொல்லி 12 வயது என்று சொல்லி அவன் அழகாய் அழைத்துக் கொண்டு போகிறான். ஆனால் இந்த ஸ்திரியை குறித்தோ ஒன்றும் விளக்கப்படவில்லை. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. वो एक न केवल जाना पहचाना व्यक्ति है, पैसा वाला भी हो सकता है. அந்த மனிதன் எல்லாராலும் அறியப்பட்ட மனிதன் மாத்திரமல்ல, பண வசதி படைத்தவனாகவும் இருக்கிறான். लेकिन यहाँ हिंदी में 44 पद में ये लिखा है, अपनी सारी जीविका वैद्यों के पीछे विवाह करके चुकी. इसका मतलब वो बिल्कुल निर्धन हो चुकी है. ஆனால் 43ஆம் வசனத்திலே தமிழிலே பார்க்கிறோம், அவளை குறித்ததான காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. தன் ஆஸ்தி எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. அப்படி என்றால் முழுவதும் ஏழ்மையாயிருக்கிறாள். यहाँ पर एक व्यक्ति जिसके पास धन है, लेकिन यहाँ एक स्त्री है जो निर्धन है. இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனிடத்தில் எல்லா ஐஸ்வர்யமும் உண்டு. ஆனால் இங்கே ஒரு ஸ்திரீ முழுவதும் ஏழை. इन दोनों को आप कंपेयर करके देखेंगे, यीशु उनके बीच में है. இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பாருங்கள். இயேசு ரெண்டு பேருக்கு மத்தியிலே இருக்கிறார். यीशु का विचार क्या है? இயேசுனுடைய எண்ணம் என்ன? मुझे कोई पक्षपात की बात मेरे नजर में नहीं है. என்னுடைய பார்வையில எந்த பட்சபாதமும் கிடையாது. आप निर्धन हो, जाना पहचान हो नहीं हो, उससे कोई मतलब नहीं है. நீங்கள் பணம் படைத்தவர்களா இருக்கலாம், எல்லாராலும் அறியப்பட்டும் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நான் பட்சபாதம் காண்கிறவன் அல்ல. या मुझे बुला के ले जाने वाला हो, या मुझे जाने बिना मुझे छूने के लिए कोशिश करते हो, उससे कोई परवाह नहीं है. ஒருவேளை என்னை நீங்கள் வந்து அழைத்து கொண்டு போகிறவர்களா இருக்கலாம், அல்லது நீங்கள் யாரென்று எனக்கு தெரியாது, போகிற வழியிலேயே தொட்டு விடுகிறீர்கள், அவர்களாய் இருந்தாலும் சரி. आप मेरे सामने आने वाले हो या पीछे अनजाने में आके छूने वाले क्यों हो, मुझे कोई पक्षपात नहीं है. நீங்கள் எனக்கு முன்னால வருகிறவர்களா இருந்தாலும் சரி, எனக்கு பின்னாலே தெரியாமலே என்னை தொட்டு விடுகிறவர்களா இருந்தாலும் சரி, நான் பட்சபாதம் காண்கிறவன் அல்ல. यीशु का तरीका क्या है? मैं उपलब्ध हूं सबके लिए. இயேசுவுடைய வழிமுறை என்ன? எல்லாருக்கும் நான் ஆயத்தமாயிருக்கிறேன். मेरे नजर सबके ऊपर है, मैं किसी के पक्षपात नहीं लेता हूं. என்னுடைய பார்வை எல்லார் மேலும் இருக்கிறது, யாரையும் பட்சபாதத்தோடு பார்க்கிறவன் அல்ல. मैं सबके साथ इक्वली साधारण तौर से बर्ताव करने वाला हूं. நான் எல்லாரோடும் கூட சமமான ஒரு நடைமுறையை வைக்கிறவன். यहां पर स्त्री को मैं थोड़ा सा याद दिला कराने के लिए चाहता हूं. இங்க ஸ்திரியை கொஞ்சம் ஞாபகமூட்ட விரும்புகிறேன். न केवल सारे वैद्यों के पीछे अपने संपत्ति लगा के अपने स्वास्थ्य के लिए कोशिश कर चुकी, हारी हुई है और धोखा खाई हुई है, इमेज छोड़ी हुई है, उस हालत में स्त्री पाई जाती है. இங்கே பார்க்கிறோம், தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவிட்டு ஒன்றுமில்லாமல் சுகமும் கிடைக்காமல் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஸ்திரியை பார்க்கிறோம். यहाँ डॉक्टर लूका लिखता है, वैद्यों से कुछ होता नहीं, हुआ नहीं है. இங்கே மருத்துவராக லூக்கா தான் எழுதி இருக்கிறான், வைத்தியர்களாலே ஒன்றும் கூடுகிறது அல்ல. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. और वो पीछे आके उसके शरीर को भी छुई नहीं है, जबकि भीड़ जो है उसके ऊपर गिर पड़ती है. நாம் பார்க்கிறோம், அவள் பின்னாலே வந்து சரீரத்தை கூட தொட முடியாதவளாய், ஏனென்றால் கூட்டம் அப்படியாய் அவரை நெருக்கி மோதுகிறது. बाकी लोग उसके शरीर को छू रहे हैं, மற்றவர்கள் அவருடைய சரீரத்தை தொடுகிறார்கள். जैसा हिंदी में देखें यीशु के ऊपर गिर पड़ रहे हैं. எப்படி இந்தியிலே போடப்பட்டிருக்கிறதோ இயேசுவின் மேலே ஜனங்கள் விழுந்தார்கள். लेकिन वो उन लोगों को कुछ अनुभव नहीं मिला है. ஆனால் அவர்களுக்கோ எந்த ஒரு அனுபவமும் கிடைக்கவே இல்லை. लेकिन ये वस्त्र के किनारे छूने वाले प्रभु से एक बहुत बड़ी सामर्थ को पूरी तरह से चूस लेती है. ஆனால் இவளோ
அவருடைய இயேசுவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மட்டும் தான் தொடுகிறாள், முழு வல்லமையையும் அவள் பெற்றுக் கொண்டு விடுகிறாள். तुरंत सारी समस्याएं खत्म हो चुका. எல்லா பிரச்சனைகளையும் அங்கே முற்று பெறுகிறது. यारों इस सवेरे के समय थोड़ा देखिएगा. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கொஞ்சம் பாருங்கள். जैसा मैंने शुरू में कहा था, हम प्रभु से कहते हैं हमारे बीच में तू आया है जब तेरे नाम से हम इकट्ठे होते हैं. நான் ஆரம்பத்திலேயே இன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வருகிறார், இயேசுவே பிரசன்னராய் இருக்கிறார், நாம் 2-3 பேர் கூடி இருக்கும்போது हमारे बीच में तू उपस्थित करके हम गाते हैं, बोलते हैं. எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர் என்று சொல்லுகிறோம், பாடுகிறோம். लेकिन कितने लोग उसकी बातों में पूरी तौर से शामिल हो पाते हैं. ஆனால் அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ளே எத்தனை பேர் தங்களை உட்படுத்துகிறீர்கள்? क्यों स्त्री वहां प्रभु के अनुभव को छू पाई और बाकी लोगों को कुछ भी नहीं हुआ? ஏன் இந்த ஸ்திரீ மாத்திரம் இயேசுவுடைய வல்லமையையோ அல்லது அவருடைய அந்த பிரசன்னத்தையோ அனுபவித்து விட்டாலே மற்றவர்களுக்கு ஒன்றும் ஏன் கிடைக்கவில்லை? प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. एक दो मुख्य कारण को मैं आपको दिखा के मैं आराधना में आपको ले जाने के लिए चाहता हूं. ஒரு முக்கியமான காரணத்தை மாத்திரம் சுட்டிக்காட்டி விட்டு ஆராதனையிலே பிரவேசிக்க விரும்புகிறேன். क्या है? என்ன? वो बिल्कुल डेस्परेट होके यीशु के पास आई. அவள் முழுவதும் ஒதுக்கப்பட்டவளாய் தனித்திருந்து ஆதரவற்றவளாய் இயேசுவிடத்தில் வருகிறாள். बिल्कुल उसको कोई उम्मीद नहीं है, बिल्कुल हारी हुई हालत में आई है. எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் முழுவதும் தோற்ற நிலைமையிலே இயேசுவிடத்தில் வந்திருக்கிறாள். इस सवेरे के समय आप हारे होंगे. இந்த காலையிலே நீங்கள் தோற்றிருக்கலாம். कई बातों में आप हारे होंगे. अनेक காரியங்களில் நீங்கள் தோற்றிருக்கலாம். आप खाली हो गए होंगे. அல்லது நீங்கள் வெறுமையாய் வந்திருக்கலாம். आप भीतर ये खालीपन को महसूस करते होंगे. உள்ளேயே ஒரு வெறுமை வெற்றிடத்தை உணர்ந்து கொண்டிருக்கலாம். कोई बात नहीं, பரவாயில்லை. हमारे बीच में जो यीशु है जिसको आप पहचानते नहीं है, यूहन्ना बपतिस्मा देने वाले के कहने के अनुसार वो उसके निकटता में आप आने के लिए संभव है. இந்த யோவான் சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் அவன் அறிந்திருக்கிறது போல நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறதை இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். जो भीड़ उनके साथ जा रही थी उनको मालूम था यीशु क्या करता है. திரளான கூட்டம் அவரோடு கூட பின் சென்றதே எல்லாருக்கும் தெரியும் இயேசு என்ன செய்வார் என்று. क्योंकि उन्होंने अद्भुत कामों को देख चुका, लेकिन इस स्त्री को कोई जानकारी नहीं. ஏனென்றால் அவர்கள் அற்புதங்களை கண்டவர்கள், ஆனால் ஸ்திரீக்கோ எந்த ஒரு அறிவுமே இல்லை. शायद वो सुनी होगी, ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், लेकिन इन लोगों ने देखा है. ஆனால் இந்த திரளான கூட்டமோ கண்டது. अनुभव में अपने आंखों से देखने के बाद भी यीशु से जो लेना है वो नहीं ले पाते हैं. அனுபவத்திலே இயேசுவின் காரியங்களை கண்ட பின்பும் கூட அனுபவத்திலே சொந்த அனுபவமாக்கி கொள்ளவில்லை. बिल्कुल खाली हाथ में वो चली आई. முழுவதுமாய் வெறுங்கையனாய் அந்த சகோதரி வந்தாள். लेकिन जैसा पानी उसी जगह में ही बहता है जो नीचे स्तर में है और खाली बर्तन है तब भी बह पाता है. எப்படி பள்ளத்தை நோக்கி தண்ணி ஓடுகிறதோ அல்லது வெறுமையான பாத்திரம் எப்படி இருக்கிறதோ அங்கேதான் தண்ணீர் விழுமோ, वो बिल्कुल उस हालत में अपने को दबा के रखती है. அப்படியாய் வெறும் பாத்திரத்தை போல தன்னை தானே வெறுமையாக்கி அங்கே வந்து நிற்கிறாள். मैं डेस्परेट हूं परंतु खाली हूं. मैं बिल्कुल छोड़ी गई हूं ஆனால் நான் வெறுமையாய் இருக்கிறேன். मैं बिल्कुल अपने को दिन और नम्र बनाने के लिए तैयार हूं. என்னை முழுவதும் நொறுக்கி என்னையே தாழ்த்த ஆயத்தமாய் இருக்கிறேன். मैं लायक नहीं हूं, நான் பாத்திரவான் அல்ல. क्योंकि मैं समाज में आने में मुझे कानून मना करके रखा है. ஏனென்றால் இந்த சமுதாயத்திலே நான் இப்படி வருவதற்கான ஒரு காரியத்தை தடை பண்ணி வைத்திருக்கிறது சமுதாயம். खून बहाने की बीमारी है वो समाज के अंदर घुस नहीं सकते हैं. ஏனென்றால் இந்த இரத்தப்போக்கு அல்லது பெரும்பாடு இருக்கிறதே அது சமுதாயத்தை விட்டு ஸ்திரியை ஒதுக்குகிறது. इसलिए मैं अपने चेहरा को दिखाने लायक नहीं. ஆகையினால முகத்தையே காண்பிக்க முடியாதவளாய் இருக்கிறேன். परंतु एक सामर्थी प्रभु को मैं जानती हूं. வல்லமையுள்ள ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன். मैं कभी देखी नहीं, நான் ஒருபோதும் காணவில்லை அவரை. मुझे एक मौका मिलने पाए, ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டுமே. उसको छूने से काफी है. அவரை தொட்டாலே போதும். The empty vessel was filled immediately. उसके जो खाली बर्तन तुरंत ही भर गया. प्रभु ने कहा, मैं मुझ में से सामर्थ निकलते हुए देखा.
आगे के वचन में लिखा है। வரப்போகிற வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே இயேசு சொல்லுகிறார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். 46वां पद में देखते हैं, 46ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். वहां पतरस तुरंत पूछता है, உடனே பேதுரு கேட்கிறான், क्या आप कहते हैं भैया? என்ன நீ சொல்லுகிறீர்? भीड़ आपको दबा के जा रही है கூட்டம் உம்மை எல்லாம் தள்ளி தள்ளி கொண்டு போகிறது. और इतना गिर पड़ती है। கூட்டம் எல்லாம் உம்மேலே விழுந்து போகிறது. आप पूछते हैं कौन छूया है? நீர் கேட்கிறீர், தொட்டது யார்? शायद आज आप उसके ऊपर गिर पड़े होंगे परंतु उसको छुए नहीं होंगे। ஒருவேளை நீங்கள் அவர் மேலே விழுந்த அனுபவம் இருக்கலாம், ஆனால் தொடாத ஒரு அனுபவம் இருக்கும். You didn't create a space for God to work in you. आप ऐसे जगह प्रभु के लिए नहीं बनाए होंगे जहां प्रभु का क्रिया आप में हो. You don't create an environment where God can flow His power in you. ऐसा एक वातावरण या स्थिति को आपने बनाया नहीं होगा कि जहां प्रभु का क्रिया आप में पूरा हो. You may not be in a place where the power of God can flow fully in you. आप ऐसा जगह में अभी तक आए नहीं होंगे जहां प्रभु की सामर्थ आप में बह जाए. Because of your mindset, because of your fear, or because of your preconceived idea. आपके पहले से बनाया हुआ विचार या पहले का जो अनुभव उसी में आप लुटते रहते हैं, उसी के चलते. प्यारों, इस सुबह के समय இந்த காலை வேளையிலே பிரியமானவர்களே, हमारे बीच में एक जन आया है जिसको शायद आप अभी तक चखे नहीं होंगे. இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே நம்ம மத்தியிலே ஒருவர் வந்திருக்கிறார், அவரை நீங்கள் ருசிக்காமல் இருந்திருக்கலாம். अगर उसको आप पूरी तरह से चूसे नहीं होंगे, ஒருவேளை அவரை முழுவதுமாய் உறிஞ்சாமல் இருந்திருக்கலாம். मैं एक घटना को याद करता हूं. ஒரு சம்பவத்தை ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். रशिया के ताशकंड में, ரஷ்யாவுடைய பாஸ்கண்ட் என்ற இடத்திலே, ताशकंड में ही हमारा पुराना प्राइम मिनिस्टर लाल बहादुर शास्त्री की मृत्यु हुई थी. அந்த தாஸ்கண்ட் என்ற இடத்தில் தான் நம்முடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் லால் பகதூருடைய மரணம் நேரிட்டிருந்தது. एक बार एक बहुत बड़ा भूमिडोल हुआ. ஒரு முறை ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வந்தது. एक बार भूमिडोल इतना जबरदस्त हुआ, बहुत बड़े बड़े मकान गिर पड़ा. ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வலுவானது, பெரிய பெரிய உயர்ந்த கட்டடங்கள் எல்லாம் தரைமட்டம் ஆயிற்று. ताशकंड के वो earthquake जो है अभी भी इतिहास में पाया जाता है. அந்த தாஸ்கண்ட் என்ற இடத்தினுடைய earthquake இருக்கிறதே, அது வரலாற்றிலே இன்றைக்கும் இருக்கிறது. उस समय एक माँ अपने छोटे बच्चे, शायद 1 या 1.5 साल के या 2 साल के बच्चे को लेके भागने के लिए कोशिश की. அந்த பூமி எதிர்ச்சியிலே ஒரு தாய் தன்னுடைய 1.5 அல்லது 2 வயது நிரம்பிய மகனை காப்பாற்ற ஓடுவதற்கு முயற்சி எடுத்தாள். बच्चे के लोहे के बाहर आने के लिए कोशिश कर रही थी. அந்த மகனை அப்படியே அணைத்துக் கொண்டு வெளியே வர முயற்சி எடுத்தால் கட்டடத்தை, बहुत बड़ा कंक्रीट बीम उसके कमर पर गिर गया. ஒரு பெரிய கான்கிரீட் பீம் அவளுடைய முதுகு பக்கத்தில் விழுந்தது அல்லது இடுப்பிலே. एक हाथ भी फंस गया, शरीर भी फंस गया. ஒரு கையும் ஒரு சரீரமும் அந்த கான்கிரீட்டுக்கு அடியிலே வந்து சிக்கியது. एक हाथ में बच्चा रखने के चलते बच्चा और ये हाथ बाहर है. ஒரு கையில குழந்தையை பிடித்திருந்ததால இந்த கையும் குழந்தையும் அந்த பீமை விட்டு வெளியே இருக்கிறது. और उस earthquake के समय में बहुत बड़ा बारिश बर्फ का हो रहा था. அந்த earthquake நடந்த வேளையிலே பயங்கரமான ஒரு மழை வெள்ளத்தை போல வந்தது. बर्फ சாரி, பனிமழை பெய்து கொண்டிருந்தது, பனி. और इसलिए जो बचाने वाले जो है इनके आवाज को सुन नहीं पा रहा है और बाहर से इनके पास पहुंच नहीं पा रहा है. அந்த பனிமழை இருந்ததினாலே கேட்கிறவங்க இவங்களுடைய சத்தத்தை முழுவதும் கேட்க முடியாமல் அல்லது அந்த இடத்துக்கு வர முடியாமல் தவிக்கிறார்கள். इस तस्वीर को मैंने देखा इसलिए मैं आपको बतला रहा हूं. நான் இந்த காட்சியை பார்த்ததனால உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். कई घंटा हो चुका है. अनेक மணி நேரங்கள் ஆகி போய்விட்டன. और ये बच्चा पूछता मम्मी हमको पानी चाहिए. இந்த பிள்ளை கேட்கிறது, அம்மா எனக்கு தண்ணீர் தாகமா இருக்கிறது. डरा हुआ बच्चा है, பயந்திருக்கிற ஒரு மகன். और बाहर जाने का मौका नहीं है வெளியில போவதற்கும் வழி இல்லை. क्योंकि कंक्रीट और ईंटा सब गिर के रास्ता भी बंद करके रखा है. இதனால கான்கிரீட் செங்கல் எல்லாம் விழுந்து பார்த்தால் வழி எல்லாம் தடுப்பாய் இருக்கிறது. और बच्चा रो रहा है, பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது. ये पानी चाहिए, தண்ணி வேணுமா, पानी चाहिए. தண்ணி வேணுமா. माँ बोल रही है हमसे कैसा होगा बेटा, हम
मैं नहीं निकल पा रही अपने को, அம்மா சொல்லுகிறாள், மகனே எப்படி முடியும், நான் வெளியே போக முடியாது, मैं निकल नहीं सकती, என்னால போக முடியாது, और कहां से मैं तुम्हें पानी दूंगा, நான் தண்ணீர் உனக்கு எங்க இருந்து கொண்டு வர முடியும். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा, காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். बच्चा को ये समझ में नहीं आ रहा, பிள்ளைக்கு ஒண்ணும் புரியல, क्यों पानी नहीं दे रही है, ஏன் தண்ணி அம்மா கொடுக்க மாட்டீங்க. बच्चा उस माँ को मार रहा है, அவ கோபத்துல அம்மாவெல்லாம் போட்டு அடிக்கிறான். वो माँ सोचने लगी, அம்மா நினைத்தாள், इधर उधर देखी, இங்கேயும் அங்கேயும் பார்த்தவளாய், वहां पर खिड़की का शीशा का टुकड़ा पाया जाता चारों तरफ, அங்கே ஜன்னலுடைய அந்த கண்ணாடி துண்டு அங்கே விழுந்து காணப்படுகிறது. वो उसमें से एक पीस को लेके அந்த கண்ணாடி துண்டிலே ஒன்னை அவள் எடுத்தாள். वो अपने उंगली को चिरा के अपने बच्चे को चूसने के लिए दी, அந்த கண்ணாடியினாலே தன்னுடைய விரலை கீறி அதிலிருந்து வருகிற ரத்தத்தை அந்த மகனுக்கு குடிக்க கொடுக்கிறாள். और बच्चा उस चूसने के चलते उसका प्यास थोड़ा सा बुझ गया, அந்த பிள்ளை கொஞ்சம் விரிஞ்சதுனாலே அவனுடைய தாகம் கொஞ்சம் முடிந்து போனது. बच्चा भूखा भी है प्यासा भी है, அந்த பிள்ளை தாகமாகவும் இருக்கிறது பசியாகவும் இருக்கிறது. इसलिए उस बच्चा और मम्मी और चाहिए, இன்னும் அந்த பிள்ளை கேட்கிறது, எனக்கு இன்னும் வேணும் அம்மா. मम्मी वो जो है दूसरे उंगली को चिरा के दे रही है, அந்த அம்மா இன்னொரு விரலையும் வெட்டி கொண்டு அதை கொடுக்கிறாள். वो चूस रहा है बच्चा, அவன் உறிஞ்சி குடிக்கிறான். इस प्रकार सारे उंगलियों को चीर के दिखाई, எல்லா விரல்களையும் கீறி கீறி குடிக்க கொடுக்கிறாள். अभी कुछ भी नहीं मिल रहा, இப்ப அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கவில்லை. चिल्ला रहा है, அவன் கதறுகிறான், और चाहिए, எனக்கு இன்னும் வேண்டும், और चाहिए, எனக்கு இன்னும் வேண்டும். माँ रोते हुए चिल्ला के कहने लगी, அம்மா அழுதவளாய் சொல்ல ஆரம்பித்தாள், मुझ में इतना ही है बेटा, அம்மா என்னில இருக்கிறது இவ்வளவுதான், मुझे ज्यादा नहीं दिया जा सकता है, பிள்ளையே எனக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்க முடியாது, इससे ज्यादा हमसे नहीं हो सकता, இவ்வளவு அதிகமா என்னால கொடுக்க முடியாது. वो इतना चिल्ला के रोई, फायर सर्विस वाला उसका आवाज को सुन के उन लोगों का ला के बचाया और उसको कहानी बतला रही थी, அவள் அவ்வளவு கதறி அழ ஆரம்பித்தாள். அந்த ஃபயர் சர்வீஸ்காரங்க வந்து காப்பாற்றி கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாள். அவள், मनुष्य आपको थोड़ा मदद कर सकता है, மனிதன் உண்மையிலேயே உங்களுக்கு கொஞ்சம் தூரம் உதவ முடியும். आपके लिए जो ताकत का आवश्यकता थोड़ा बहुत मदद कर सकता है, உங்களுக்கு தேவையான பலத்தையோ அல்லது சக்தியையோ கொஞ்சமாய் உதவ முடியும். लेकिन एक वक्त आएगा वो भी कहेगा हमसे नहीं होगा, ஆனால் ஒரு காலம் வரும் பொழுது அவனும் சொல்லுவான், எங்களால என்னால முடியாது, नहीं मैं साथ दे पाऊंगा, இவ்வளவுதான் உதவி செய்ய முடியும் என்று, इससे ज्यादा साथ नहीं दे पाऊंगा, இதுக்கு அதிகமா என்னால செய்ய முடியாது என்று. प्रभु के नाम की स्तुति महिमा होवे, தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. लेकिन यहाँ एक स्त्री 12 साल खून बहने की बीमारी में पाई जाती है, ஆனால் இங்கே ஒரு ஸ்திரீ 12 வருஷம் பெரும்பாடு உள்ளவள், और उसको और खून का आवश्यकता है, அவளுக்கு இன்னும் சரீரத்தில் ரத்தம் தேவை. बिल्कुल अनिमिक हो गई होगी, அவள் அனிமிக் ஆகி விட்டிருந்திருக்கலாம். क्योंकि मैं इस बात को जानता हूँ, நான் ஒரு காரியத்தை मैं அறிந்திருக்கிறேன், एक और बात को याद करता हूँ, இன்னொரு காரியத்தை ஞாபகம் ஊட்டுகிறேன். मुझसे छोटी बहन जब डिलीवरी के लिए अस्पताल गई थी, என்னுடைய சின்ன தங்கச்சி டெலிவரிக்காக ஆஸ்பத்திரிக்கு போனாள். दूसरा बेटा का जन्म में இரண்டாவது மகனுடைய பிறப்பு காலகட்டம், डॉक्टर की एक छोटी सी गलती से ये एक नस कट गया, டாக்டருடைய ஒரு சிறிய தவறின் நிமித்தமாக ஒரு நரம்பு வெட்டப்பட்டது, या ब्लड वेसल कट गया, அல்லது பிளட் வெசல் கட் ஆயிடுச்சு. वो उसका ब्लीडिंग होने लगा, அவளுக்கு ப்ளீடிங் ஆரம்பித்தது. मेरे पापा कह रहे थे, என்னுடைய அப்பா சொல்லி கொண்டிருந்தாங்க, जब उसको खून का आवश्यकता पड़ा, அவளுக்கு ரத்தம் தேவைப்பட்ட போது अस्पताल के लोग कहने लगे खून लाइए तब हम इसको बचा सकेंगे, ஆஸ்பத்திரிக்காரங்க சொன்னாங்க, ரத்தம் கொண்டு வாங்க, அப்பதான் இவளை காப்பாற்ற முடியும். ये बात जो है फैल गई, இந்த காரியம் பரவ ஆரம்பித்தது, मेरे शहर में फैल गई, பட்டணத்திலே பரவிட்டு. मेरा पापा बोल रहे थे, அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க, तुम्हें बहुत लोग जानने के चलते लगभग 100 जवान वहां इकट्ठे होके अस्पताल के सामने खड़े थे, உன்னை நிறைய பேர் அறிந்திருக்கிறதுனாலே 100 வாலிபர்கள் அங்கே வந்து கொண்டு அந்த ஆஸ்பத்திரி பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். अगस्तीन जबकमार की बहन के लिए खून का आवश्यकता है, அகஸ்டின் ஜெபக்குமாருடைய தங்கச்சிக்கு ரத்தம் வேணுமாமே, मैं दूंगा, நான் கொடுக்கிறேன், मैं दूंगा, நான் கொடுக்கிறேன். लगभग 100 लोग वहां खड़े थे, அங்க கிட்டத்தட்ட 100 பேர் வெளியே நிக்கறாங்க. मेरे पिताजी उसी समय कह रहे थे, என்னுடைய அப்பா அந்த வேளையில சொன்னாங்க, समाचार के लिए अपना घर द्वार सब छोड़ता है उसके लिए 100 गुना
दिया जाता है करके मैंने उस दिन अपने आंखों से देखा। யாரெல்லாம் தேவனுக்காக தேவனுக்கு எடுத்த காரியத்துக்காக தன்னுடைய வீட்டையும் தனது குடும்பத்தையும் விட்டு விட்டு போயிருக்கிறானோ அவனை 100 மடங்காய் திரும்ப பண்ணுவேன் என்ற காரியத்தை பார்த்தேன். तुम मिशनरी बन के गए हो, நீ மிஷனரியாய் போயிருக்கிறாய். तुम मेरा एक ही बेटा हो, எனக்கு ஒரே குமாரன் தான் நீ. लेकिन तुम्हारे जगह पर 100 लोग वहां खड़े थे। ஆனால் உனக்கு பதிலாய் 100 பேர் இருக்கிறார்களே இங்கே. सब लोग खून देने के लिए तैयार, எல்லாரும் ரத்தம் கொடுக்க ஆயத்தம். कई लोगों ने खून दिया भी। अनेक ரத்தம் கொடுத்தார்களும் கூட. खून देते हैं, ரத்தம் கொடுக்கறான், बह रहा है, அது இன்னும் பரவிட்டு இருக்குது அல்லது அது போக்கு போயிட்டு இருக்குது. मेरी बहन डॉक्टर से पूछ रही है, என்னுடைய தங்கச்சி டாக்டர் இடத்துல கேப்பா, क्या आप डॉक्टरी पढ़े हैं इसलिए इधर खून लेके इधर देने के लिए? என்ன டாக்டருக்கு நீங்க இதுக்கு தான் படிச்சீங்களா? இங்க இருந்து ரத்தத்தை வாங்கி இங்க இருந்து போயிட்டு இருக்குது இந்த விஷயத்துக்காகவா? आखिरी में बच्ची भी नहीं, கடைசியில் அவ பிழைக்கவும் செய்யல. दुनिया जो आपको नहीं जानती वो भी आपको मदद करने के लिए तैयार होकर चले आ सकता है, உலகத்தார் அல்லது நீங்கள் அறியாதவர்களே உங்களுக்கு உதவி செய்ய வரலாம். लेकिन उनका भी एक सीमा है, ஆனால் அதற்கும் ஒரு எல்லை குறி உண்டு. उनका सीमा है, அதற்கும் ஒரு எல்லை கோடு உண்டு. मनुष्यों के मदद के लिए सीमा है, सीमा है, सीमा। மற்றவர்களிருந்து வருகிற உதவி இருக்கிறதே அதற்கு ஒரு எல்லை 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 உண்டு. लेकिन यहाँ प्रभु को देखिए, ஆனால் இங்கே ஆண்டவரை பாருங்கள். एक खाली बर्तन है, ஒரு வெறுமையான பாத்திரம், बिल्कुल खाली बर्तन है, முழுவதும் வெறுமையானது. और इतने लोग गिर पड़ने के बीच में இவ்வளவாய் நெருக்கி தள்ளின கூட்டத்துக்கு மத்தியிலே किनारे वस्त्र को छू के पूरी सामर्थ को खींच के अपने अंदर ला दी, बिल्कुल ठीक हो गई। வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம் தொட்டாள், முழு இயேசுவின் வல்லமையும் தன்னுடைய சரீரம் பக்கமாய் திருப்பிக் கொண்டாள். वो खुद अपने मुंह से, प्रभु यीशु तू खुद अपने मुंह से कह रहा है, ஆண்டவராய் இயேசு தன்னுடைய வாயினாலே சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். लूका रचित सुसमाचार 8 अध्याय का 48 पद में तमिल में, லூக்கா 8வது அதிகாரம் 48வது வசனம் தமிழிலே, और वहां पर ये लिखा है, அங்கே இப்படி எழுதி இருக்கிறது. और प्रभु कहता है, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु से कहता है, அந்த ஸ்திரியை பார்த்து, और शायद हिंदी में 49 पद है, उसने कहा बेटी तेरा विश्वास ने मुझे चंगा किया। இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. मैं यहाँ पर रोक के अपने को पूछता हूँ, நான் இங்கே நின்று என்னை நோக்கி கேட்கிறேன், क्या यीशु की सामर्थ ने उसको चंगा किया? என்ன இயேசுவினுடைய வல்லமை அவளை சுகப்படுத்திட்டா? या यीशु के कहने के अनुसार विश्वास ने उसे चंगा அல்லது किया? இயேசு இங்கே சொல்லுறது போல அவளுடைய விசுவாசம் சுகத்தை கொண்டு வந்துச்சா? प्रभु के नाम की स्तुति महिमा हो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. There is a power packed tank यहाँ है, இங்கே ஒரு பவர் அடங்கி இருக்கிற ஒரு காரியத்தை காண முடிகிறது. पूरा सामर्थ से भरा हुआ है। முழு வல்லமையினாலே நிரம்பி இருக்கிற ஒரு காரியம். आजकल आप देखते हैं कि लोग पावर बैंक रखते हैं, இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க ஜனங்கள் எல்லாம் பவர் பேங்க் வச்சிருக்காங்க. मोबाइल ज्यादा इस्तेमाल करने वाला एक पावर बैंक को भी चार्ज करके रखा है। மொபைல் நிறைய பயன்படுத்துறவங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்த பவர் பேங்கையும் சார்ஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. जब मोबाइल का चार्ज खत्म हो जाता है, மொபைலுடைய சார்ஜ் எல்லாம் போன பின்பு वो पावर बैंक में प्लग इन कर देते அந்த हैं। பவர் பேங்கினுடைய வயர் எடுத்து இங்க மாட்டிடுவாங்க. लेकिन मैं आपको याद नहीं कराना चाहता हूँ, ஆனா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், वो पावर बैंक भी खाली हो सकता है, அந்த பவர் பேங்கும் கூட காலி ஆயிரலாம். लेकिन ஆனால் हमारा प्रभु एक है நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, जिसका पावर खत्म होता नहीं है। அவருடைய வல்லமை பவர் ஒருபோதும் ஒளியாது. एक ही काम उसके साथ प्लग इन कर ले, ஒரே ஒரு வேளை அவரோடு கூட வயரினால் இணைக்கப்படுவோம், ताकि पूरी तरह से उसका पावर मेरे बनाने लायक बहने पाए। இது நிமித்தம் அவருடைய வல்லமை முழுவதுமாய் எனக்குள்ளே கடந்து வரட்டும். आप इतना दिन आके उसके ऊपर गिर पड़ने की बातों में चलते होंगे, ஒருவேளை இவ்வளவு நாளாய் வெறுமனே நீங்கள் அவர் மேலே விழுந்து விழுந்து தொட்டுக்கொண்டு அந்த காரியத்துக்குள்ளே வந்திருக்கலாம். क्या आपने कभी उसको चूसने लायक जगह में आप अपने विश्वास को बढ़ाए हैं? என்றைக்காவது அவருடைய வல்லமையை எடுத்துக்கொள்ள அல்லது உரிந்து கொள்ள அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறது உண்டா? इस सवेरे के समय आराधना करने के समय में இந்த காலை வேளையில ஆராதிக்கிற हम வேளையில उसके निकटता में आए हैं, அவருக்கு சமீபமாய் வரலாம், प्रभु से कहे हैं ஆண்டவருக்கு சொல்லலாம், हमारे बीच में तू खड़ा है लेकिन हम चूस नहीं पाते हैं प्रभु। ஆண்டவரே நீங்கள் மத்தியிலே நிற்கிறீர், ஆனால் நாங்களோ அதை உரிந்து கொள்ள முடியவில்லை. और उस बच्चा ने जैसे माँ के उंगली को चूस रहा था उसी प्रकार चूस नहीं पाते हैं। எப்படி அந்த தாயினுடைய மகன்
தாயினுடைய விரலை வைத்துக் கொண்டு அவன் வாயிலே உரிந்து கொண்டிருந்தானோ அப்படி செய்ய முடியவில்லை. और मैं चूसने के लिए चाहता हूं, இன்னும் நான் அதை இறக்க விரும்புகிறேன். मेरा प्यास बुझाने तक मैं चूसने के लिए चाहता हूं, என்னுடைய தாகம் முழுவதும் தீரும் வரை உம்மிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக் கொள்ளட்டும். मेरा संपूर्ण चंगाई या मेरा भरपूरी होने समय तक मैं चूसने के लिए चाहता என்னுடைய हूं। முழு சுகம் அல்லது எனக்கு முழு நிறைவு வரும் வரைக்கும் நான் எடுத்துக்கொண்டே இருக்கட்டும். हे प्रभु, हम न केवल तुझे ये अंगीकार करें तू हमारे बीच में है, परंतु तेरे सामर्थ को चूसने की जगह पर मैं आने पाऊं। ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர், நாங்கள் கூடி வரும்போது அந்த காரியம் மாத்திரம் உணர்வில்லை இல்லாமல் உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை நாங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடிய அனுபவம் வரட்டும். आइए हम खड़े होकर आराधना करने के लिए जा रहे हैं, நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிக்க போலாமா? इसी विचार से இதே எண்ணத்தோடு கூட आपके भीतर ये जरूरत कुछ भी क्यों ना हो, உங்களுக்கு உள்ளே உள்ள தேவைகள் என்னவா இருக்கட்டுமே, शारीरिक हो या इमोशनल हो, சரீரமோ அல்லது या மனதளவிலோ आत्मिक बातें क्यों ना हो, அல்லது ஆவிக்குரிய காரியமோ, प्रभु हमारे बीच में है, जैसा हम अंगीकार करते हैं। நாம் அறிக்கை செய்கிறது போல ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். हमारे बीच में हमारा परमेश्वर खड़ा है, நம்ம மத்தியில அந்த மகாதேவன் இருக்கிறார். उसके निकटता में उसको छू के उसको छू के उसको प्लग इन कर लो, उस पावर बैंक में प्लग इन कर लो, அவருடைய பவர் பேங்க், அவருடைய வல்லமை அதோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். ताकि वो बहने पाए, அதிலிருந்து அந்த வல்லமை वो புறப்படட்டும், पूरा बहने पाए, முழுவதும் உங்களுக்குள் வரட்டும். उस जगह में आने पाए, அந்த இடத்துக்கு நாம் வருவோமாக. उस प्रकार की जगह में हम आज निकटता में आने के लिए परमेश्वर में सहायता करें। அப்படிப்பட்ட இடத்திலே நெருங்கி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. हजारों लोग हो सकते हैं, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கலாம், लेकिन एक जन ने विश्वास किया, ஒருவர் விசுவாசித்தார், मैं बिल्कुल नालायक हूं, நான் பாத்திரவானே அல்ல, मैं नालायक हूं, நான் இதுக்கு இது நான் ஒன்றுமே भीड़ के बीच में जाने के लिए नालायक हूं, நான் அந்த கூட்டத்துக்குள்ளே வர எனக்கு பாத்திரம் அல்ல, सामने जाने के लिए नालायक हूं, முன்னால வருவதற்கு என்னால கூடல, सबके सामने प्रकट करने के लिए नालायक हूं, எல்லாருக்கும் முன்பு என்னை காண்பிக்க நான் எனக்கு வெட்கமா இருக்கிறது. पावर बैंक तैयार है, ஆனால் உம்முடைய பவர் பேங்க் ஆயத்தமா मैं இருக்கிறது. विश्वास के साथ अपना हाथ बढ़ाऊंगी, விசுவாசத்தோடு நான் என்னுடைய கையை நீட்டுவேன். अपने विश्वास के साथ मैं हाथ बढ़ाऊंगा, நான் விசுவாசத்தோடு கையை நீட்டுவேன். जब तक उसके सामर्थ मुझ में बहना ना पाए तब तक मैं उसको हाथ बढ़ाऊंगा। எது வரைக்கும் உம்முடைய வல்லமை எனக்குள்ளே வராமல் இருக்கிறதோ அது வரைக்கும் கையை நீட்டுவேன். अपने आंखों को बंद करके கண்களை மூடி प्रभु के ओर ताक के कहेंगे पहले, ஆண்டவரை நோக்கி பார்த்து முதலாவது சொல்லுவோம், प्रभु मैं उस जगह में आने के लिए चाहता हूँ, நான் அந்த இடத்துக்கு வர விரும்புறப்பா.